அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன்னாலே மக்களுக்கு வந்து பொங்கல் தீபாவளி வந்த மாதிரி. இதில் மக்களுக்கு என்ன பயன் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு என்ன பயன் இருக்குது, மக்கள் வந்து ஓட்டை விற்கிறாங்களா இல்லை அரசியல்வாதிங்க மக்கள்கிட்டேருந்து ஓட்டை வாங்குறாங்களா, இதுதான் இன்றைக்குள்ள டாப்பிக்கு. எனவே நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. அரசியல் எலெக்ஷன் வரும்போது மக்களுக்கு ஒரு தீபாவளியாக இருக்கும். எல்லா மக்கள் வந்து நம்ம தொகுதியில் நல்ல ஒரு அரசியல்வாதியை வந்து தேர்ந்தெடுப்போம். அவர் யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறது முதல்லையே எல்லாருமே மக்கள் வந்து முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை நம்ம தேர்ந்தெடுத்தால் இவர் நம்ம தொகுதிக்கு வந்து நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு சாலை போடணும், ஒரு கோயிலை கட்டி விடணும், ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் வந்து தீட்டணும், இங்கே ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வேணும், ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும். இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து எடுத்து சட்டசபையில் சொல்கிறவங்க எம்எல்ஏ சொல்லுவார், பாராளுமன்றத்தில் வந்து எம்பி சொல்லுவார். இதுக்காக வந்து திட்டம் போட்டு அவங்களுக்குரிய அவங்க கேட்ட நிதியை வந்து அந்தந்த மன்றத்துலேருந்து கொடுப்பாங்க. பாராளுமன்றத்தில் கேட்டவங்க பாராளுமன்றத்துலேருந்து பாஸ் பண்ணி விடுவாங்க, சட்டசபையில் கேட்டவங்க சட்டசபையில் பாஸ் பண்ணி முதலமைச்சர் கொடுப்பார். இந்த நிதி சில நேரங்களில் குளறுபடிகள் வர்றதுனால மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, இந்த சரியான முறையில் நீங்கள் வந்து எங்களுக்கு சாலை போடலை, சில திட்டங்கள் வந்து நீங்கள் கட்டுமான பணிகள், வாட்டர் டேங்க், இது மாதிரி எதுவுமே செய்யலையே, என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, ஏன்னா சும்மா ஓட்டை போட்டிங்க, காசு கேட்டுதான், காசு வாங்கிட்டு தான் ஓட்டை போட்டிங்க, கும்பிடு போட்டது நீ, நான் இல்லை, நான் வந்து உன் வீட்டில் வந்து கேட்டேனே, நீ என் வீடு ஏறி வந்து கும்பிட்டு போட்டு எனக்கு ஓட்டு போடுங்க காசை தரேன் அப்படின்னு சொன்னது நீ, நான் கேட்கலையே உன்னை. அதனால் திட்டத்தை ஒழுங்காக செய்கிறியா செய்ய மாட்டியா கரெக்டாக சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது, ஏழைப்பட்டவங்க கூலிக்காரங்க கிட்டத்தட்ட வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலே அவங்க வந்து கிட்டத்தட்ட 3000-4000 தான் சம்பாதிக்க முடியும். அட் அ டைம் வந்து எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு அவங்க சக்திக்கேற்ப கொடுப்பாங்க. 200 கொடுப்பாங்க, 300 கொடுப்பாங்க, மூக்குத்தி கொடுப்பாங்க, புடவை கொடுப்பாங்க, ஒரு 3000 கொடுப்பாங்க, 4000 கொடுப்பாங்க, சில பேர் 5000 கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எலெக்ஷன்னு வரும்போது பொங்கல் தீபாவளி மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக ஜாலியாக இருக்கும். பரவாயில்லப்பா, எல்லா அரசியல் கூப்பிட்றாங்க. ஒரு நாள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து இன்னொருத்தர் கேட்பார், வாங்க ஏன் பிரச்சாரத்துக்கு போகலாம், ஓகே ரைட்டு வரும், ஒரு 500 ரூபா வருது, குவார்ட்டர் பாட்டில் வருது, சில பேர் 700-800 ரூபா கூட கொடுக்குறாங்க, 1000 ரூபா கூட கொடுக்குற சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஸோ கூட்டத்தை சேர்க்கறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கட்சி வருதுன்னு நாளைக்கு வேறு ஒரு கட்சி வரும். ஸோ இந்த வேலை செஞ்சவங்கள அதுலேயும் போய் வேலை செய்ய, அதில் வேலை செஞ்சவங்க இதுலேயும் வேலை செய்வாங்க. ஸோ எப்படியும் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி எலெக்ஷன் போர்டு என்ன சொல்லுது, நீங்கள் என்னென்ன இலவசங்கள் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து பிரச்சாரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தான் சொல்லிவிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க, அதை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து திணிக்கிறாங்க. இவங்க வந்து இலவசங்கள் வந்து என்ன இவங்க வீட்டு பணத்தில் இருந்தால் கொடுக்குறாங்க கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் கஜானா ஃபுல்லாக இருக்கும். சரி எடுத்து கொடுறா ஏதோ ஒரு கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுப்பாங்க. சைக்கிள் கொடுப்பாங்க, பஸ் பேர் கொடுப்பாங்க, எல்லாமே வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய திட்டங்கள் வந்து பெண்கள் கல்லூரி பெண்கள் கொடுக்குறாங்க, ஸ்கூல் பசங்கள் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பல திட்டங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அப்படின்னா இலவசமான அவங்க வீட்டு காசுலேருந்து நம்மளுக்கு கொடுக்கல, பணத்தில் கஜானா திட்டத்தின் மூலிமா இவ்வளவு சைக்கிள் கொடுத்ததில் இவ்வளோ ஆச்சு, மடிக்கணை அதாவது லேப்டாப் கொடுத்துருக்கோம், பேக் கொடுத்துருக்கோம், ஸ்கூல் புக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு கவர்மெண்ட் காசுலேருந்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து மக்கள் காசில் தான் கொடுப்பாங்களே தவிர அவங்க கையிலேருந்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. எந்த இலவசமாக இருந்தாலும் சரி, அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா கூட 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா கூட அவங்க சும்மா கொடுக்க போகிறது ஒன்றும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கணக்கில் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு நம்மக்கிட்ட காசு கொடுத்து வாங்கி தான் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. அதனால் வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஏன்பா வீடு கட்டியிருக்கேன் காசை கொடு, பைப் லைன் போடணும் காசை கொடு, கரண்ட்டை போடணும் காசை கொடு, எல்லாத்துக்குமே அதிக அளவில் காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம், இவங்களுக்கு கட்சி நிதியாகவும் அல்லது இவங்களுக்கு ஒரு லஞ்சமாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோமே தவிர எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களுக்காக
பாடுபடணும் அப்படின்னு சொல்லி யாருமே வரல. ஏங்க காமராஜர் எல்லாம் இருந்தார். இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே படித்தவங்க அதிகாரிகளாக போடுறாங்க. ஆனால் படிக்காதவங்களை ஏன் வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சிருப்பாங்க. படித்தா என்ன படிக்காட்டி என்ன, மக்கள் தொண்டு செய்கிறோம் யாராக இருந்தாலும் ஏன் ஒரு காமராஜர் மாதிரி வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த மாதிரி அரசியல் சாசனத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாட்டியும் பரவாயில்ல அப்படின்ட்டு. எனிவே நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள்.